அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஃப்ரின் குக்கிங் விளாக். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எண்ணெய் நெய் ஊற்றி பட்டை கிராம்பு இது ஏலக்காய் எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்ம வதக்கிக்கணும். நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா போட்டு நல்லா நம்ம கிண்டணும். அப்புறமா தேவையான அளவு நம்ம கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வெங்காயம் தக்காளிக்கு மட்டும். அப்புறம் நம்ம அரிசி பொடையில் இன்னும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் தேவையான அளவு சிக்கன் சேர்த்துக்க வேண்டியது தான். சிக்கனை போட்டு நம்ம நல்லா சுள்ள நம்ம அதை கிண்டினோம்னா சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டே சேர்த்து நல்லா நம்ம கறியோடு சேர்த்து நல்லா நம்ம கிளற வேண்டியது தான். சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அந்த நல்லாயிருக்கும், வாசம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். இந்த சிக்கன் பிரியாணி வந்து கொஞ்சம் உரப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து நம்ம வந்து ஜீரக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலா வந்து நம்ம வந்து அரைச்சும் வச்சுக்கலாம், இல்லை அப்போதைக்கு நம்ம தேவைப்பட்டாலும் நம்ம அரைச்சிக்கலாம். மல்லித்தூள் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். பிரியாணிக்கு மல்லித்தூள் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரக மிளகுத்தூள், பிரியாணி மசாலா, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா சுள்ள கிண்டிக்கணும். இப்போ கரம் மசாலா போட்டு நம்ம நல்லா சுள்ள கிண்டிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து இந்த சிக்கன் பிரியாணிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சரக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் மல்லித்தலை போட்டு நல்லா சுள்ள நம்ம கிண்டிக்க வேண்டியதுதான். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா கொஞ்சம் புளிப்பாக தயிர் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா தயிர் நம்மளுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்க வேண்டியது தான். சேர்த்து அதையும் நம்ம நல்லா சுள்ள கிண்டிட்டு நல்லா நம்ம இதை வந்து மூடி வச்சிட வேண்டியது தான். இந்தங்க எவ்வளோ அழகாக நல்லா வந்து இப்போயே பாதி குக் ஆயிடுச்சு சிக்கன். இப்போ அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி நம்ம எடுத்து நம்ம அதில் வந்து ஊற்றியாச்சு. ஒரு படி அரிசினா 2 படி தண்ணி, கொஞ்சம் கூட வேணால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம மூடி வைக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை களைஞ்சி வச்சு லைட்டாக கேசரி பவுடர் போட்டு இப்போ வந்து போடுறோம். நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்க்காமலும் பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் அந்த கலர் லைட்டாக சேர்த்துக்கிட்டோம்னா பிரியாணி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக எலுமிச்சம்பழம், ஒரு 3 எலுமிச்சம்பழம் சாறை வந்து நம்ம அதில் பிழிஞ்சு விட்றணும். இப்போயே ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் ஊற்றினோம்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் புளிச்சாப்பில் இருக்கும். அதனால் நம்ம அரிசி போட்ட கையோடு நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தையும் ஊற்றிடணும்.
இப்போ கிண்டிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ லைட்டாக வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நெய் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்மளுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்க வேண்டியதுதான். நம்ம நெய்யை ஊற்றிட்டு நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு நிறையா நெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம மூடி தம் போட்டுறலாம். மேலே வந்து தண்ணி வச்சுருக்கோம், மூடி தம் போட்டாச்சு. இப்போ தம்மை உடச்சிடலாம். நான் சூப்பராக சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நல்லா சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.